வெல்கம் டு ஜிகேஸ் ஃபேமிலி. இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறோம். என்ன குழம்புன்னா கீரை குழம்பு. அது கர்நாடகா ஸ்டைலில் எங்கள் அம்மா பண்ண போகிறாங்க. அது பசலைக்கீரைன்னு நினைக்கிறேன். தமிழில் அப்படி தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கர்நாடகாவில் பசலை சொப்புன்னு சொல்லுவாங்க. எங்கள் தமிழில் பசலைக்கீரை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். காட்டுறேன் அந்த கீரை. அப்போ தெரியும் இல்லைங்க உங்களுக்கு. அது என்ன கீரைன்னு தெரிஞ்சால் கரெக்டான பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எங்கள் அம்மா என்ன பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க. ஹாய். ஹாய் சொல்லுங்க. சொல்லிட்டாங்க அம்மா ஹாய். இன்னைக்கு இது கீரை பாருங்கள், இது பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதில் க்ரீன் கலரும் இருக்குது தண்டு. நம்ம ரெட் கலர் கடிச்சிருக்கு. ரெட் கலர் க்ரீனும் இருக்கும். கர்நாடகாவில் க்ரீன் தானே. பாருங்கள், அதோட தண்டும் எடுத்துக்கலாம். கீரை ஒரு கைப்பிடி, கீரை ஒரு கைப்பிடி தண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 3, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2, அப்புறம் தேங்காய் ஒரு பாதி தேங்காய், மஞ்சத்தூள் பாருங்கள், 3 பூண்டு, 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டிருக்காங்க. அவ்வளோதானேம்மா? மஞ்சத்தூள் போடல. இது ஜீரகம் ஒரு 2, ஒரு பிஞ்சு ஜீரகம், 3 பூண்டு, 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், தேங்காய் சொல்லியாச்சு இல்லைம்மா. தோரம்பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் அவ்வளோ போடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான். இது தோரம்பருப்பு நான் ஊற வச்சுருக்கேன். 1/2 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேவும்னு சொல்லிவிட்டு. அது உங்களுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுக்கலாம். இல்லை அப்போதே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னே ஊற வச்சுருக்கோம் தோரம்பருப்பு. அப்புறம் இப்போ குக்கரில் எல்லாம் ஒரே தடவை போட்டுக்கலாம். வாங்க அம்மா எப்படி பண்ணுறாங்க பார்க்கலாம். எல்லாம் கழுவி வச்சு எல்லாம் தோரம்பருப்பு ஒன்று 2-3 தடவை கழுவிக்கோங்க நல்லா க்ளீனாக. ஏன்னா தூசு தும்மெல்லாம் இருக்கும், வெளியிருந்து வாங்குறது இல்லையாங்க. குக்கரில் போட்டுக்கலாம். எவ்வளோ, ஒரு 100 தோரம்பருப்புமா 50? 100 தோரம்பருப்பு. குழம்பு வேணும்ல. 100 தோரம்பருப்பு ஊற வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீ உங்களை ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா அப்படியே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு விசில் அதிகமாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். கீரை போட்டுக்கலாம். தோரம்பருப்பு, கீரை, வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒரே தடவை வேக வச்சிடணும். உப்பு போட்டுங்க. பாருங்கள், தோரம்பருப்பு, பசலைக்கீரை, வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு வேக வச்சுக்கலாம். இது நான் நிறைய இங்கே பார்த்துருக்கேன். எல்லாம் ஃபேஷன் செடின்ற மாதிரி வீட்டுக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க, வள்ளியாக இருக்கும் இல்லையாங்க. ஆனால் அதில் எவ்வளோ குணம் இருக்குன்னு சில பேருக்கு தெரியல. இங்கே நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அது என்னவோ செடி மாதிரி போடுறாங்க. எங்கள் கர்நாடகாவில் மட்டும் எல்லார் வீட்லேயும் இருக்கும். எப்போ வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக இந்த கீரை சேர்த்துப்பாங்க. இங்கே வந்ததுலேருந்து நான் இப்போ தான் எங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி இந்த கீரை வேவுற அளவுக்கு வேவணும் இல்லை பருப்பு. இந்த அளவுக்கு பருப்பும் அப்புறம் கீரை தக்காளி எல்லாம் வேகணும் இல்லைங்க. அதுக்கு ஒரு எவ்வளோமோ 1.5 கிளாஸா 2 கிளாஸா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வேக வச்சுக்கலாங்க. வேக வைக்கும்போது நம்ம இந்த மசாலா வேணுங்க இதுக்கு, அதை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன நம்ம தேவை, மசாலா அரைக்கும்போது தேங்காய், மஞ்சத்தூள், அப்புறம் தனியாத்தூள். இது பாருங்கள், இதெல்லாம் அரைக்கிறதுங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள், பூண்டு, ஜீரகம்லாம் அரைக்கிறது. கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பச்சை ஸ்மெல் வந்துடும். அதே மாதிரி நம்ம இப்போ அரைச்சின்னு வந்துடலாம். அதுக்குள்ளே அதுவும் வெந்துடும். சீக்கிரம் ஆகிடுங்க கீரை வேலை. இப்போ பாருங்கள், தேங்காய், பூண்டு, ஜீரகம், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டு அரைச்சின்னு வந்துடலாம். நல்லா தெரியுது இல்லைங்க. கர்நாடக ஆளுங்களுக்கு இது சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அவங்களுக்கு இது ஒரு தினசரி. நமக்கு தெரியாது இல்லையா தமிழ்நாடுல. அதுக்கோசம் யார் வேணாலும் பார்த்துக்கலாம். தமிழ்நாடுன்னு இல்லை, யார் வேணாலும் பார்த்துக்கலாம். மசாலா அரைச்சாச்சு பாருங்கள், நல்லா தெரியுதா? அரைச்சாச்சு.
இனி அது வெந்துடுச்சுங்க. குக்கரில் வச்சது வெந்துடுச்சு. பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எல்லாம் கிளறி விட்டுக்கலாம். அந்த பாருங்க, பருப்பெல்லாம் சூப்பராக வெந்துடுச்சுங்க. அம்மா பாத்திரம் வச்சிரு. உங்கள்கிட்ட எங்கிட்ட தான் இப்போ பிடிச்சில்லைங்க. அப்புறம் ஸ்டவ்க்கு வந்து நம்ம கீரை கிளறணும். திருப்பதியில் ஜாத்திரை, கங்கம்மா ஜாத்திரை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நேற்று செவ்வாய்க்கிழமை, நேற்று செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜாத்திரை. அடுத்த செவ்வாய்க்கிழமை சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. எல்லாம் பொங்கல் வைக்கிறது அப்படி இப்படின்னு. எல்லா ஆம்பளை பசங்க பொண்ணு வேஷம் போட்டு சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஒரு வேஷம் போட்டுன்னு போவாங்க. மறந்து போய் ஒரு தொட்டு புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி அதிகமாக போட வேண்டாம். கொஞ்சம் சின்ன இதில் ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் தேங்காய் அரைக்கும் போது அதை அரைச்சிட்டேன். நீங்கள் தேங்காய்ன்னு பார்க்காதீங்க, டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாம் ஒரு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி இது சீக்கிரம் ஆகிடும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். நாங்கள் தேங்காய் சாப்பிட மாட்டோம், எங்கள் தேங்காய் பிடிக்காதில்ல. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எங்கள் ஊர் ஜாத்திரைக்கு வாங்க எல்லோரும். செவ்வாய்க்கிழமை ஜாத்திரை, கங்கம்மா ஜாத்திரை. பார்க்க சூப்பராக இருக்கும். எல்லா பசங்க எல்லாம் வேஷம் போடுவாங்க. ஒருத்தர் ஒரு வேஷம் போடுவாங்க. அங்கே போய் பார்த்தா யார் பொண்ணுங்க யார் ஆம்பளைங்கன்னு தெரியாது, அந்தளவுக்கு சூப்பராக வேஷம் இருக்கும். பாருங்கள், நம்ம இப்போ மொத்தமாக கிளறி விட்டுடலாம். நம்ம அந்த கீரை தண்டு போட்டோம் இல்லையா, அது நல்லா முருங்கைக்காய் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அந்த மென்று சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு நல்லது. அதுக்கோசம் நீங்கள் உடம்பு இந்த வெயில் காலத்துக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஓமா, பசங்கள்லாம் விளையாடுறாங்க, பார்க்கலாம் வாங்க. ஓமா ஓடி ஓடிச்சுல. ஓடாத வா, வீந்துருவேன். அக்காவுக்கு தங்கச்சி பிடிக்கிறதே சரியா போயிடும். ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. எப்போ சொல்லியாச்சு அம்மாம் சார். ஹலோ சார், இந்த பக்கம் பாருங்க, நிஜமாவே வீடியோ எடுக்கிறேன் நான். ஹாய் சொல்லுங்க சார். மில்கி பிஸ்கெட் சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏன் தலை குனிஞ்சினே இருக்கீங்க? நான் உங்களை தான் வீடியோ எடுத்துன்னு இருக்கேன், நீங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ரெக்கார்ட் ஆகின்னு இருக்கு பார்த்தீங்களா? உண்மைதான் உங்களை வீடியோ எடுக்கிறேன் நான். பாருங்க, இது மில்கி பிஸ்கெட்டு. நம்ம திடீர்னு பசி எடுத்தா இல்லையா, சாமிக்கு பொங்கல் வைக்க போறோம்னாக்கா பால் இல்லைன்னா கவலைப்படாதுங்க. பிஸ்கெட் போட்டீங்கன்னா இது மில்கி பிஸ்கெட்டு, பால் பொங்கல் வந்துடும். சூப்பர் ரெசிபி, அருமையான டிப்ஸு. ஒரு பேக்கெட் போட்டீங்கன்னாக்கா பால் பொங்கல் வந்துடும். சரி, உங்கள் ஊரில் தான் ஜாத்திரை ஆச்சு, ஜாத்திரைக்கு பண்ணிடலாமா மில்கி எடுத்துன்னு போய்? மாடு இல்லை. ஓஹோ, அதே போகிறோன்றீங்களா? இல்லாதவங்களுக்கு சொல்கிறீங்க. சூப்பர். பாருங்க, மொத்தம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. கொதிக்கட்டும் நல்லா. என்ன பச்சை ஸ்மெல் போகணும் இல்லையா, தேங்காயெல்லாம் போட்டது. இன்னொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா. கொதிச்ச அப்புறம் தாளிக்கணும் இல்லைம்மா? அந்த பக்கத்தில் வச்சு தாளிச்சிக்கலாம். வெயிட் பண்ண தேவையில்லை இதுக்கு. அது சூடான அப்புறம் தாளிச்சிக்கலான்னு அந்த பக்கத்தில் வச்சிடலாம். சீன் சட்டி சூடாகட்டும். கடுகு அங்கே இருக்கும். சூடாகட்டும். 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. சூடாகட்டும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்ச அப்புறம் 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். அவ்வளோதான். எண்ணெய் சூடாயிடுச்சா? கடுகு போட்டுச்சு.
இவரா புட்ட மீனால இருக்குதா? ரெண்டு வெந்தயம் போட்டுக்கலாம். லைட்டு சூடாகி இருக்காது எண்ணெய். காஞ்ச மிளகா, 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். அவ்வளோதான் இருக்குது. கொதிக்குதா? கொதிக்கட்டும். பச்சை ஸ்மெல் வேணும்ல. பச்சை ஸ்மெல் போகிற ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாங்க குழம்பு. அப்போ தான் பச்சை ஸ்மெல் போகும். இல்லைன்னா தேங்காய் போட்டதுலேயே பச்சை ஸ்மெல் போகாது, டேஸ்ட் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். காஞ்ச மிளகா போட்டாச்சு. தாளிம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இது கொதிக்கட்டும். கொஞ்சம் தாளிச்சது ஊற்றிடலாம். என்னது நல்லா இருக்கும். டேஸ்ட் டேஸ்ட் கரெக்டாக நீங்கள் சொன்னால் தானே டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நம்ம தைரியமாக பண்ணுறவங்களுக்கு சொல்லணும் இல்லையா, நல்லா இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு. கீரை குழம்பு ரெடி. பஸ்ஸில் கீரை குழம்பு ரெடி ஆகி போச்சு. எப்படி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, உண்மையாகவே சொல்லணும். அது என்ன பாவம் பண்ணுறவங்க நல்லா பார்த்து சொல்லணும் இல்லையா. நீங்கள் பாவம் பொண்டாட்டி கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணுறான்னு நீங்கள் சொல்கிறது இல்லை. கீரை நம்ம கீரை குழம்பு எப்படி இருக்கு பாருங்க. வாங்க டேஸ்ட் பார்க்குறோம். பசலைக்கீரைங்க. அது பசலைக்கீரைலாம் நாங்களே எங்கள் வீட்டில் நாட்டிருக்கோங்க. കൊച്ചിനെ എടുത്ത് വെക്കണം എന്നൊക്കെ പറഞ്ഞത് ശരി. അത് വെച്ച് കുഴപ്പമില്ല. അരപ്പത്തിന് ഒഴിച്ച് ചോറ് കലക്കി കൊടു. டேஸ்ட் நாட்டு பாரு. டேஸ்ட் நல்லா முருங்கைக்காய் சாப்பிட்ற மாதிரி இருக்காது தண்டு இல்லை. என்ன நம்மளால சரி டேஸ்ட் நல்லா இருக்கு. புது டேஸ்ட். புது டேஸ்ட் இருக்கு. அருமையா இருக்கு. அப்பாவை பார்த்தோன்னே சந்தோஷமாகி போச்சு பாப்பாவுக்கு. அப்பா வந்தோடனே சொல்கிறார் அவர். மாம்சு இங்கே பாரு மாம்சு. பாப்பா அப்புறம் பார்க்க. ட்ரை பண்ணுங்க. கீரை சாப்பிட்டா அப்படியே முருங்கை டேஸ்ட் வருது. அப்படியே நான் எப்படின்னா கொச்சு நான் எப்படின்னா இந்த தேங்காய் போட மாட்டேன், பருப்பு போட்டு அப்படியே கடைஞ்சிடுவேன். எங்கள் அம்மா தேங்காய் போட்டு கர்நாடகா ஸ்டைலில் பண்ணலான்னு சொன்னார். அதுக்கோசம் நாங்கள் ட்ரை பண்ணோம் இன்றைக்கி. அம்மா எப்போவும் பண்ணின்னு இருப்பாங்க, நான் எங்கே பண்ணதில்லை. அம்மா எப்போவும் பண்ணுவாங்க. அதுதான் என் வீட்டுக்காரர்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்குறேன். நான் கண்டு பார்த்தா கட் பண்ணேன். சூப்பராக இருக்கா? நல்லா இருக்குல்ல? ஆமா ஓடி. அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இன்னைக்கு வெளியே வெயில் இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் விளையாடுற அக்கா தங்கச்சி எல்லாம், அது கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. சரிங்க, எப்படி நல்லா இருக்கு, ட்ரை பண்ணலாம்ல? ஓகேங்க, எல்லாம் சூப்பராக இருக்கா. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு இன்னொரு குழம்போடு வரோம், ரெசிபியோடு வரோம். ஓகே, பாய். பாய் சொல்லிட்டு மாம்சு. மாம்சு பாய் சொல்லு. அம்மா பாய். ஓகேங்க, பாய். நம்ம ஜாத்திரைக்கு வாங்க எல்லாரும்.